அன்பு நேயர்களே வணக்கம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. என்ன விசேஷம்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம். இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் எல்லா நாடுகளிலேயும் கொண்டாடப்படுகின்ற, முருகருக்கு அரோகரா என்று கொண்டாடப்படுகின்ற தைப்பூசம். தை என்னாலே நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். தை என்றாலே நற்செயல்கள், சுப செயல்கள். ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசம். அன்றைக்கி பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் அமாவாசைக்கு எத்தனை சிறப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. இந்த பௌர்ணமி பூச நட்சத்திரத்தில் வரும். அதனால தான் இதுக்கு தைப்பூசம்னுட்டு பேர். இந்த பூச நட்சத்திரத்தில் என்னென்ன முக்கியம் பாருங்கள். ஒன்று, அது முருகனுக்குரிய விழா, விரதம். ரெண்டாவது, வடலூர் வள்ளல் பெருமானுக்கான ஒரு விழா. மூன்றாவதாக 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம் பஞ்ச சார கஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சேரை. அந்த திருச்சேரையில் தான் மார்க்கண்டேயர் முக்தி அடைந்தார். மார்க்கண்டேயருக்கு ஆயுள் நீட்டி கொடுத்துட்டார் சிவபெருமான். ஆனால் மோட்சம் தருவதற்காக ஒரு பெருமாள் கோயிலை அடைகிறார். திருச்சேரையில் அது ஐதீகம் இருக்குது. திருச்சேரையில் பஞ்ச சார கஷேத்திரம் என்று பேர். அந்த திருத்தேர் உற்சவம் தைப்பூசத்தை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்தில் அன்னைக்கு திருத்தேர் அந்த இடத்துல விசேஷமாக நடக்கும். அம்மனுக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? சமயபுரம் அம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் அன்னைக்கு நடக்கும் தைப்பூசம் அன்னைக்கு. சிதம்பரம் அந்த தில்லையில் பார்த்தீங்கன்னா நடராஜர் அந்த தேவியோடு சேர்ந்து நடனமாடிய நாள் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான பூஜைகள், அபிஷேக அலங்காரங்களால் சிதம்பரத்தில் தைப்பூசம் அன்னைக்கு ஒரு பெரிய விழா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருவிடைமருதூர் அப்படின்ட்டு இருக்குது. பிரம்மத்தின் தோஷம் நீக்கிய தலம் இடைமருதூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் ரொம்ப விசேஷம். சோழர்கள் காலத்தில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த தைப்பூச திருநாள் அந்த திருத்தலத்திலே கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முருகனுக்கு பார்த்திங்கன்னா உடனே என்ன ஞாபகம் வரும்? பழனி தான் ஞாபகம் வரும். பழனினாலே பாத யாத்திரை. நீங்கள் பாருங்கள், இந்த தைப்பூசம்ங்கிறது ஒரு நாள் தான் விரதம் இருக்கிறது கிடையாது. கார்த்திகையிலே மாலை போட்டு மார்கழி மாதம் முழுக்க உபவாசம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு பழனி முருகனை பார்த்துட்டு விரதத்தை முடிக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது 48 நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. அதே மாதிரி 7 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 3 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். முருகன் விரதம் என்னாலே உங்களுக்கு காவடி, பால்குடம், பாத யாத்திரை, பாலாபிஷேகம், அன்னதானம் எல்லாமே நடக்கும். அந்த அம்மா கிட்ட, பராசக்தி கிட்ட வேல் வாங்கி தாரகாசூரனை வதம் செய்தார் முருகப்பெருமான் அப்படி என்பது அந்த நாளில் விசேஷம். நேர்த்தி கடனுக்காக பலர் காவடி எடுப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பெற்றவொடனே நான் காவடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு காவடியை தோளில் வச்சுக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்துகின்ற பல பக்தர்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி வேல் பூஜை சிறப்பாக செய்யணும். வேல் மட்டும் சில பேர் வச்சு, முருகப்பெருமான் படம் கூட இருக்காது, வேல் மட்டும் இருக்கும் சிலர் வீடுகளில். அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதில் செவ்வரளி பூக்களால் நம்ம ஒரு நிவேதனம் வச்சு பூக்களால் அந்த வேலுக்கு நம்ம பூஜை பண்ணுறது விசேஷம். அன்றைக்கி வேல்மாறல், வேல் வகுப்பு, கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழெல்லாம் பாடினா அப்படியே மனம் உருகி உருகி திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் என்று சொன்னார் இல்லையா? மனமும் மணக்கும், பக்தியும் மணக்கும். அந்த திருப்புகழில் உங்களால் எத்தனை திருப்புகழை பாராயணம் பண்ண முடியுமோ பாராயணம் பண்ணலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நல்லா வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி, முக்கியமாக என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய வாழை இலையை அல்லது பெரிய தாம்பாளத்தை பரப்பி மேலே அரிசி, அந்த அரிசியை பரப்பிட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு செவ்வரளி பூக்கள் எல்லாம் போட்டு முருகனுடைய படத்துக்கெல்லாம் அதி அற்புதமாக சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதில் சடாட்சர மந்திரத்தை, அது சக்கரம்னு சொல்லுவாங்க, சடாட்சர மந்திரத்தில் ச ர வ ந ப வ என்னட்டு 6 எழுத்துக்கள் எழுதி அது ஒரு கார்னர்லையும், அது 6 கார்னர் இருக்குமில்லே, அறுகோண ஷட்கோணம் அப்படின்னு சொல்கிற சக்கரத்தை வரைஞ்சி ஒரு கோணத்திலையும் ஒரு தாமரைப்பூ கிடச்சா அந்த தாமரைப்பூ, ஏன்னா இந்த 6 தாமரையிலே தான் அவன் மலர்ந்தான். 6 தாமரைப்பூவை வச்சு அதுக்கு நடுவில் அந்த 6 கார்னரில் தாமரைப்பூவுக்கு பக்கத்தில் ஒரு 6 விளக்கு வச்சு கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் கொண்டக்கடலை, சுண்டல் இவைகளையெல்லாம் பண்ணி ஒரு பாயசத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து படைத்து அதை எல்லோரும் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்லாம். வீட்டில் பூஜை பண்ணுறவங்க வீட்டில் பூஜை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் நேர்த்தி கடன் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் பக்கத்து கோயிலில் போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். அன்றைக்கி கோஷ்டியாக காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அன்றைக்கி பல கோயில்களை நினச்சி பார்க்கணும்.
திருத்தணி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தங்க கவசம் சாத்தி வைர கிரீடத்தை போச்சு பச்சைக்கல் மரகத மாலையே சூட்டுவார்கள். திருச்செந்தூரில் அந்த பகுதியில் இருக்கிற தென்பகுதி மக்களெல்லாம் உங்களுக்கு பாத யாத்திரை சென்று திருச்செந்தூர் முருகனை வணங்குவார்கள். அங்கே வடலூரில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அங்கே ஜீவகாருண்யம் அன்னதானம் பண்ணுறது விசேஷம். ஒரு 10 பேருக்காவது அங்கே சாப்பாடு போடுறதுங்கிறது விசேஷம், இல்லை அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறது விசேஷம். அங்கே 7 திரைகள் போடப்பட்டிருக்கும் வள்ளலார் சத்தியஞான சபையில். அந்த ஜோதி தரிசனம் காண்பிப்பார்கள். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்வண்ணம், வெண்மை, அந்த கலப்பு வண்ணம் எல்லாம் சேர்ந்து. அதெல்லாம் அறியாமை. ஒரு திரையை நீக்கும் போது இப்போது நம்ம மனத்திரையை நீக்கிவிட்டால் உள்ளே இறைவன் இருப்பதை நம்ம காணலாம். ஏன்னா இந்த ஆணவம், மாயை, இப்படி பல விதமான அழுக்குகளெல்லாம் திரைகளாக காண முடியாத அளவுக்கு தடைகள். இந்த தடைகள் விலக்கி அந்த ஆனந்த ஜோதியை பார்ப்பது தான் இந்த தரிசனம் அப்படின்னு சொல்கிறது. அது தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கின் ஜோதியிலேயே நீங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு எப்படி கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோமோ அதே மாதிரி வள்ளலாருடைய அருட்பாவை படிக்கிறது. ஒன்றுமே தெரியல, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்னட்டு அந்த ஜோதி தரிசனத்தையே பார்த்து கொண்டு வள்ளலாரை நினைத்து கொண்டு இந்த வாசகத்தை திரும்ப சொல்வது கூட ஒரு சிறந்த பாராயணம் தான். பூசம் அன்னைக்கு யாருக்காவது ஒரு 2 பேருக்கு சாப்பாடு போடணும். அன்னதானம் வள்ளலார் காட்டிய வழி இல்லையா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். என்றைக்கு பசிப்பிணி இருக்கிறதோ அந்த பசிப்பிணியை நீக்காத வரைக்கும் இந்த மனித குலத்துக்கு எந்த விதமான உஜ்ஜீவனமும் இல்லை அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். ஒருவன் பசித்திருக்கும் பொழுது நீ உணவு உண்ணாதே, அவனுக்கு கொடுத்து விட்டு உண். ஒரு எந்த உயிரை கண்டாலும் இரக்கப்படு. ஜீவகாருண்யம் என்பதுதான் அவருடைய அடிப்படையான கொள்கை. அப்படி சொன்ன அந்த வள்ளலாரை நினைக்க வேண்டிய நாள் இது. அப்படி பற்பல விஷயங்கள் நிறைந்த இந்த தைப்பூசம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். சூரியன் தானே ஜோதி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை மாதத்திலே வருகின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி தான் இந்த தைப்பூச நாள். என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வள்ளலாரையும் நினைத்து கொண்டு நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் சாப்பாடு, குறைந்தபட்சம் ஒருவருக்காவது ஒரு அன்னதானத்தை செய்யுங்கள். அதன் மூலமாக எம்பெருமானுடைய இனிய அருள் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும். அதற்காகத்தான் தைப்பூசம்.